தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. முரசொலி நாளிதழில் இன்னைக்கு திருமாவேளவன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு யார் இந்த சண்முகம் 1 அப்படின்னு இந்த கட்டுரை இருக்கு. ஒருவேளை கன்னித்தீவு சிந்துபாத் கதை மாதிரி 2, 3, 4ன்னு எழுதி யார் இந்த சண்முகம் அப்படின்னு தேட போறாங்களான்னு தெரியல. அந்த கட்டுரையினுடைய உள்ளடக்கத்தில் ஆத்திரத்தோடு பல வார்த்தைகள் கொட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக சிபிஎம் என்ன பெரிய தத்துவார்த்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் கேட்டிருக்காரு. உலக மகா பம்மாத்து அப்படிங்கிற வார்த்தையை இந்த கட்டுரை பயன்படுத்துது. சண்முகம் கக்கிவிட்டார் அப்படின்னு ரொம்ப தடித்த வார்த்தை எழுதுறாங்க. பி ராமமூர்த்தியுடைய டானிக்கை குடித்து வளர்ந்தவர்கள் அப்படின்னு ரொம்ப கொச்சையா ஒரு இடத்துல எழுதுறாங்க. மக்கள் நல கூட்டணி மண்ணை கவ்வியது அப்படின்னு எழுதுறாங்க. கடைசியாக அந்த கட்டுரை எப்படி முடியுதுன்னா, சிவி சண்முகமும் பே சண்முகமும் 1 அப்படின்னு இந்த கட்டுரை முடியுது. ஏன் இவ்வளோ ஆத்திரத்தோட முரசொலிக்கு இப்படி ஒரு கட்டுரை எழுத வேண்டிய தேவை இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுக தலைவர் அனுமதியோடு தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இந்த கட்டுரையில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அதே பாணியில் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக தர்க்க ரீதியாக நம்ம பதில் தேடி கண்டுபிடிக்கலாம். ஒன்று, புதிய சூழலில் தாவேகாவுக்கு ஏன் கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுக்கணும், இது என்ன பெரிய தத்துவார்த்த நிலைப்பாடா அப்படின்னு முரசொலி கேட்குது. திமுக அல்லது அதிமுக ஆட்சி வந்ததுன்னா தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியத்தை பாதுகாப்பதாக அமையும். புதுசாக ஒரு கட்சி மெஜாரிட்டியாக வந்து அதுக்கு சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்டுகள் ஆதரிச்சா அது என்ன பெரிய தத்துவார்த்த நிலைப்பாடா அப்படின்னு முரசொலி கேட்கறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுலாயிரும் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் பம்மாத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன வாய்ப்பு இருக்குது? மெஜாரிட்டி கட்சி தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா அடுத்த கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நிரூபிக்கலன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வரும். இந்த பின்னணியில் தான் நம்பர் 1 பார்ட்டியாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளித்தாங்க. இந்த உண்மையை மறைச்சிட்டு கம்யூனிஸ்டுகள் உலக மகா பம்மாத்து செய்கிறாங்க அப்படின்னு எழுதக்கூடிய முரசொலி தான் வெற்று பம்மாத்தின் மூலமாக அரசியலை கேலி செய்து அப்படின்னு யாருக்கும் தெரியாதது கிடையாது. அடுத்து வந்து திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக கம்யூனிஸ்டுகள் கனவு கண்டார்கள், எதிர்பார்த்தார்கள். அவருடைய ஆசை அதுதான் அப்படின்னு முரசொலி எழுதுது. திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சின்னு கம்யூனிஸ்டுகள் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் இல்லாத தமிழ்நாட்டை கம்யூனிஸ்டுகள் வளராமல் பார்த்து கொண்டேன் என்பதை திமுக தான் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்ததே தவிர கம்யூனிஸ்டுகள் திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு அல்லது திராவிட கட்சிகள் ஆட்சி இல்லாத தமிழ்நாடுன்னு ஒருபோதும் சொன்னதில்லை. முரசொலி சொல்கிறத நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் இப்படி இல்லாததும் பொல்லாதையும் முரசொலி சொல்லுது அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் எழுப்புவாங்க.